சச்சரித்திரம் நிகழ்ச்சி. சச்சரித்திரம் ஒரே நாளில் படிக்கும் விழா 11/6/2020 அன்று நடைபெற்றது. காலை 6 தொடங்கி மாலை 7:30 மணி வரை சச்சரித்திரம் படிக்கும் நிகழ்ச்சி. பங்கு பெற்றோர் நேரில் 5 பேர், ஆன்லைனில் 10 பேர். சாய்பாபா ஃபோட்டோஸுக்கெல்லாம் முதல் நாளே அதற்குரிய அலங்காரத்தை பண்ணி 6 மணிக்கு தொடங்கியது சச்சரித்திரம் படிப்பது. முடிவுற்றது 7:30 மணிக்கு. சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். ஒரு வரி விடாமல் அத்தியாயமாக படிக்க வேண்டும். எந்த ஒரு வரியும் விடாமல் அதை முழுமையாக சாய்ராமின் மேல் தியானித்து சாய்ராமை வேண்டிக் கொண்டு சாய்ராமை தியானித்து சாய்ராமின் ஒவ்வொரு உடலின் பாகத்தையும் நாம் நினைவு கூர்ந்து இதை படித்தால் நம்முடைய அத்தியாயங்கள் அனைத்தும் விலகிவிடும். 50 அத்தியாயம் உள்ள இந்த புக்கை படிப்பதற்கு 12 மணி நேரம் ஆகும். அனைவரும் கலந்து கொள்ளலாம் என்று வாட்ஸ்அப்பில் வந்து படிக்கிறோம். அதே மாதிரி ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் அனைவரும் வெளியூர்லேருந்து ஒரு 5 பேர் கலந்துருந்தாங்க. நிறையா பேர் கலந்துக்கணும்னு விருப்பப்பட்டும் இதில் சேர முடியாமல் கொஞ்சம் முன் இது பிளானிங் இல்லாததுனால கொஞ்சம் சேருவதற்கு கஷ்டமாக இருந்தது. அடுத்த முறையிலிருந்து அனைவரும் படிக்க வாய்ப்பு அளிக்கப்படும். இந்த 50 சாப்டர்லேயும் ஆன்லைன்லேருந்து வந்தவங்க ஒரு 10-11 பேர் நல்லா கலந்துட்டு 10-11 சாப்டரை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாங்க. அன்று முழுவதும் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒவ்வொரு விதமான நைவேத்தியங்கள் பாபாவுக்கு படைக்கப்பட்டன. பாபா அதை எடுத்துக்கொண்டார். அந்த நைவேத்தியங்களை பாபாவும் உண்டார் என்பதற்கு 2-3 அனுபவங்கள் எங்களுக்கு ஏற்பட்டது. சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். வாசிக்கும் நிகழ்ச்சி. பிற்கால வாழ்வில் நமக்கு ஏராளமாக பணம் வந்ததால் நமக்கு பண தேவையே இருக்கவில்லை என்று கூறுகிறார். பல சந்தர்ப்பங்களில் தட்சிணைக்கு பாபா பண வகை சார்ந்தவற்றை ஆர்வத்துடன் அனைவரும் கலந்து கொண்டு பக்தியுடன் படித்ததுதான் இங்கு மிகுந்த சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும். அவருக்கு கல்வி பட்டாமல் சாப்பிட வேண்டாம் என்று டாக்டர்கள் அறிவுறுத்தினர். எனவே அவர் அவர் விரும்பவில்லை. கொரோனாவின் கொடுமையால் வெளியே வர இயலாதவர்கள் வாட்ஸ்அப்பில் மூலம் தன் வீட்டிலிருந்தே படித்தனர். அது மிகுந்த அருகில் இருந்தாலும் வெளியில் வராமல் அரசாங்கம் சொல்வதை கேட்டுக்கொண்டு வாட்ஸ்அப் மூலமாகவே தன் வீட்டிலிருந்தே பாபாவின் நிகழ்ச்சியை முடித்து கொடுத்தனர்.
இருந்தும் அம்பத்தூர், விருகம்பாக்கம், விழுப்புரம் மற்றும் சிங்கப்பூர், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பெங்களூர் அங்கிருந்தெல்லாம் நமது நிகழ்ச்சிக்கு ஒத்துழைத்து படித்து முடித்து கொடுத்தனர். வேறுபாடு என்றார். பாபா ராமாவிடம் சாம உனக்கு ஒன்றுமே தெரியாது. நான் ஒருவரிடமிருந்து ஒன்றும் வைத்துக் கொள்வதில்லை. மசூதியின் ஆளும் தெய்வமான மசூதி மாயே குறிக்கப்பட்ட கடற்கொள்கைகளை கேட்டாள். அதை அவர் அளித்து இது மாதிரி வாட்ஸ்அப்பிலும் வெப்பிலும் சேட் பண்ணி படிப்பதனால் என்ன உங்களுக்கு நன்மை என்று கேட்பவர்களுக்கு கூறுகிறேன், இது ஆத்ம திருப்தி தான். முழுவதுமாக அவரவருக்கு ஆத்ம திருப்தி, கொரோனா நோய் ஒழிய வேண்டும் என்ற வேண்டுதல். பெங்களூரிலிருந்து நமது சகோதரிகள் படித்து கொடுக்கிறார்கள். இவர் முடிவுரையை முடித்து கொடுக்கிறார். சச்சரித்திரத்தை முடித்து நாமாவளி கூறி பூஜை இனிதே முடிந்தது. குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். அத்தியாயங்களுக்கு 50 அத்தியாயங்களுக்கு 50 விதமான நைவேத்தியங்கள் பாபாவும் ஏற்றுக்கொண்டார். எங்களுக்கும் கொடுத்தாக. நன்றி பாபா. நம் நாட்டை விட்டு உலகத்தை விட்டு அது சென்று நம் மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற வேண்டுதலுடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி. சத்குரு சாய்நாத் மகராஜ்.